வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனை நெத்திலி மீன் ஃப்ரை, நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாமே க்ளீன் பண்ணி அடுக்கி பூண்டு எல்லாமே வச்சாச்சு. காய்கறியெல்லாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுட்டு நைட்டு காய வச்சுட்டு காலையில் அடுக்கி வச்சிட வேண்டியதும் ஃப்ரிட்ஜில். அதோட நைட் டின்னர் தான். நைட்டு சாப்பாடும் கொஞ்சம் வச்சோம். சாப்பாடு வச்சுட்டு தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் ஆட் பண்ணேன். நெத்திலி மீனை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கினேன். மாங்காய் முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் பூண்டு, சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு போடுவேன். சின்ன வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதோட தக்காளி சாப் பண்ணி வெந்தயமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மீன் குழம்புக்கு மெயினே வெந்தயம் தான். வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு. அது சைட் பையாக பாத்திரமும் கழுவியாச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த சமையல் வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த சமையல் வீடியோ நான் எடுத்து போடுவேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சின்ன வெங்காயம் வதங்கிச்சு. சாப் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெத்திலி மீன்களை மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ்ஜில் எப்போவுமே மாங்காயும் முருங்கைக்காயும் போடுறது நல்லது. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். துண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம். மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். புளியை கரைச்சிக்கலாம். 2 நெல்லிக்காய் சைஸு புளியை ஆட் பண்ணி ஊற வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கரைச்சி வச்சாச்சு. ஜிலேபி மீன் மீன் வறுவல் மீன் குழம்பு போட்டேன். அந்த ஏரியில் பிடிச்சது கட்லா மீன். அது ரொம்ப நான் நிறைய பேர் பார்த்து நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு வந்தாச்சு. வாட்ச் ஹவர் தான் வரணும். உங்களோட டைம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு செலவிடுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்காய் மாங்காய் ஆட் பண்ணியாச்சு. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு. நைட் டின்னர் எப்போ தான் மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பாடு வடித்து சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும் சூப்பராக. எப்போவுமே மாதத்துக்கு ஒரு டைம் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கினா புளி கரைச்சி வச்சு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். டீ குடிக்கிறதுக்காக சைட்லேயே பால் காய்ச்சின்னு இருக்கேன். நெத்திலி மீனை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அது நெத்திலி மீன் ஃப்ரைக்கு தேவைக்கேற்ப டைரக்ட் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் தடியாக இருக்குது. இதோடைய பேர் என்னன்னு எனக்கு தெரியல. நெத்திலி மீன் சின்னதாக இருக்கும். ஆனால் நெத்திலி மீன் மாதிரியே தான் இருக்குது. கொஞ்சம் தடியாக இருக்குது. இதோடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி விடணும். ரெண்டு இதுவாக இப்போ வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் தனித்தனியாக பிரித்து மசாலா மேக்னேட் பண்ணி வச்சாச்சு மீன் வறுக்கிறதுக்காக. அது சைட் பைடாக பாத்திரமும் கழுவினே இருக்கும், அப்போ தான் க்ளீனாக இருக்கும். லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணி திரும்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு வறுத்தா மசாலா எல்லாம் ஒட்டாத நல்லா சூப்பராக வரும். ஆயிலும் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதோட நெத்திலி மீன் குழம்பும் ரெடி ஆகி கொதிச்சாச்சு. மீன் போட வேண்டாம். முருங்கைக்காய் மாங்காய் வந்து ஒரு 3/4 பதம் வெந்தாச்சு. சூப்பராக தகன்னு கொதிச்சுன்னே ஆகிடுச்சு. மீன் ஃப்ரை செய்தெல்லாம் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. அதுக்குள்ளே காப்பியும் குடிச்சிட்டு வந்தாச்சு. மீன் ஃப்ரையும் செய்ய போகிறேன். வச்சு 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் நைட் டின்னர் வந்து மீன் கழித்து சாதம் வச்சு சாப்பிடுவோம். மற்றபடி எல்லாமே டிஃபன் தான். காலைல செய்கிற குழம்புங்க இருந்தால் பார்த்தோம்னா நைட்டும் செய்ய வேண்டியது இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். விறகடுப்புல வந்து சாதம் வச்சாச்சு. ஒரு 6:30 மணி இருட்டான்றதுனால சாதம் மட்டும் வச்சுட்டு கேஸில் வந்து குழம்பு செய்கிறதுக்காக உள்ளே வந்தாச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எப்போவுமே நான்வெஜ் வந்து ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும். அது மாதிரி தான் நம்ம செய்கிறோம் தான் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். மீனும் வறுத்தாச்சு. குழம்பு நல்லா பொன்னிறமாக நெத்திலி மீனும் வறுத்தாச்சு. குழம்பும் நல்லா நெத்திலி மீன் வந்து கொதிச்சாச்சு. மாங்காய் அந்த முருங்கைக்காய் நெத்திலி மீன் அதோட டேஸ்ட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாங்காவும் முருங்கைக்காவும் போட்டு குழம்பு உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். திரும்ப சிம்மில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா அதுக்குள்ளே மீனை வந்து ஒரு 2 டைமை வந்து பொரிச்சு எடுத்து மீடியமான ஆயில் ஊற்றி பொரிச்சு எடுத்தாச்சு. நாங்கள் எப்போவாச்சும் சாப்பாடு நைட் டின்னராக சாப்பிட்டா கூட எங்கள் இசை வந்து டிஃபன் தான் கேட்பான். அவனுக்கு தோசையும் ஊற்றத்துக்கு ரெடி பண்ணி எடுங்கிறேன். சாப்பாடு சுத்தமாக சாப்பிடவே மாட்டான். அதோடு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கியாச்சு. அருமையான முருங்கைக்காய் மாங்காய் போட்டு நெத்திலி மீன் கடலில் இருக்க நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆகிடும். சூப்பராக மொறுன்னு நெத்திலி ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் எடுத்துடலாம். திரும்பி ஒன்று டைம் போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக அந்த முள்ளோடு அப்படி கடித்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். கவலை மீன் நெத்திலி மீன்லாம் ரொம்ப ஒர்க் ரொம்ப பிடிக்கும். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. சுட சுட ஆவி பறக்க சாதம், முருங்கைக்காய் மாங்காய் நெத்திலி மீன் ஃப்ரை, முருங்கைக்காய் மாங்காய் போட்ட நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி மீன் ஃப்ரை வச்சு நல்லா சூப்பராக நைட் டின்னரை முடிக்க போகிறோம், சாப்பிட போகிறோம். நீங்கள் எப்போயாச்சும் இதுமாரி சாதம் வடித்து குழம்பு வச்சு வறுவல் வச்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி 7 மணிக்கெல்லாமே எங்களுக்கு டின்னரை முடிச்சிடும். 7-7:30 எல்லாமே சாப்பாடுன்றதுனால. மற்றபடி இட்லி தோசைன்னா கொஞ்சம் 8 மணிக்கு மேலே தான் ஆகும்.
அதோட தம்பிக்கு தோசையும் ஊற்றியாச்சு. சூப்பராக முருவலான கிறிஸ்பியான தோசை. இசைக்கு இது மாதிரி சுட்டால் தான் பிடிக்கும், அதனால் இதுமாரி தான் முருவலாக சுட்டுட்டு 2 தோசை வச்சாச்சு. அதோட பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே பாத்திரம்லாம் கழுவி வச்சு அதோட தோசையும் மீன் குழம்பு மீன் ஃப்ரை வச்சு நைட் டின்னர் வந்து நல்லா சூப்பராக முடிச்சுட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இது மாதிரி உங்கள் நைட் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.